பிரான்சின் வால்துவாஸ் மாவட்டத்தில் திட்டமிட்ட நிறுவனத்தை திவாலாக்கி பெறும் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சுமார் 9,50,000 யூரோக்கள் வரி மற்றும் சமூக பாதுகாப்பு நிலுவைத் தொகையை செலுத்தாமல் ஏமாற்றியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர்கள் ஒரு கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வந்தனர். இவர்கள் தங்களது நிறுவனத்தின் லாபத்தை மறைத்து அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தாமல் தப்பிப்பதற்காக சட்டவிரோதமான முறையில் நிறுவனத்தை திவாலானதாக காட்டியுள்ளனர். இவ்வாறு திட்டமிட்ட நிறுவனத்தை மூடுவதன் மூலம் கடன்களிலிருந்து தப்பிக்க அவர்கள் முயற்சி செய்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த மோசடியை கண்டறிய பிரான்சின் வரித்துறை மற்றும் போலீசார் பொருளாதார குற்றப்பிரிவு இணைந்து நீண்ட காலமாக ரகசிய விசாரணை நடத்தி வருகின்றனர். நிறுவனத்தின் கணக்குகளை ஆய்வு செய்த போது பெருமளவிலான பணம் முறைகேடாக வேறு கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதும் வேண்டுமென்றே நஷ்டம் காட்டப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை சாசல் பகுதியில் உள்ள அவர்களது இல்லங்களில் சோதனை நடத்திய போலீசார் இருவரையும் கைது செய்தனர். இந்த சோதனையின் போது சில முக்கிய ஆவணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவை நீதிமன்ற விசாரணையின் போது முக்கிய ஆதாரங்களாக பயன்படுத்தப்படும். இந்த 9,50,000 யூரோ நிலுவைத் தொகையில் அரசுக்கு சேர வேண்டிய வரிப்பணம் மற்றும் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு நிதி ஆகியவை அடங்கும். கைது செய்யப்பட்ட இருவரும் தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பெரும் தொகை அபராதமாக விதிக்கப்பட வாய்ப்புள்ளது.